ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். அட்சய இலக்கண பத்தே ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்தே ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு பெண் ஜாதகர் பலன் கேட்டு வந்தாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் எனக்கு எப்போ சார் திருமணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவருடைய ஜாதகத்தை வாங்கி நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு சொன்னோம், மேடம் இப்போ உங்களுக்கு தற்சமயம் திருமணத்திற்கான காலம்தான், இன்னும் 2 வருஷத்துக்கு இந்த நிகழ்வு இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் பார்த்து திருமணத்துக்கான ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். மேலும் என்ன சொன்னோம் அப்படின்னா, வரன் நீங்கள் உள்ளூர்லாம் தேடாதீங்க, வெளிநாட்டில் தேடுங்க. இல்லை உங்களுக்கு பிரியம் இருந்துச்சுன்னா வேற்று மத இன மொழி அந்த மாதிரி வரன்களையும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த நிகழ்வை நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். ஜாதகர் பிறந்தது கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கார். ஜனன லக்னம் கன்னி லக்னம். அவர் பிறந்த காலத்தில் அவருடைய ஜனன ஜாதகத்தில் கன்னி லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார், 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இப்போ அவங்க கேள்வி கேட்டு வந்தப்போ அவங்க 24 வயதை கடந்து பயணிச்சிட்ருக்காங்க. இந்த காலகட்டத்தில் அவருடைய அட்சய லக்னம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தனுசு அட்சய லக்னத்தில் பயணிச்சிட்ருக்காங்க. தனுசு அட்சய லக்னம் அதிபதி குரு பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன வீட்டில் இருக்கார். அதாவது ஜனன லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருந்தாலும் இப்போ அட்சய லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் கேள்வி கேட்டு வந்தப்போ கோச்சார குரு பகவானும் 7ஆம் இடத்துல தான் பயணிச்சிட்டு இருந்தார். அப்போ இந்த கேள்விக்கான காரணம் இங்கே என்ன இருக்குன்றது நமக்கு புரியுது. இப்போ ஜனன லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருந்தாலும் ராகு பகவான் இந்த அட்சய லக்னம் தனுசுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நம்ம ஏன் சொன்னோம் அப்படின்னா, ராகு பகவான் 7ஆம் இடம், 7ஆம் பாவம் தான் களத்திரம் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு சொல்லுது. அப்போ அந்த இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அப்படின்றது நம்ம அதனால தான் சொன்னோம், வரனை லோக்கலில் தேடாதீங்க, வெளிநாட்டில் தேடுங்க. முடிஞ்சால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வேற்று மதம் இனம் அந்த மாதிரி உங்களுக்கு பிரியம் இருந்தால் அப்படியும் தேடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேடினீங்கன்னா அந்த வரன் சீக்கிரம் வரக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். மேலும் என்ன சொன்னோம் அப்படின்னா, ராகு பகவான் தொடர்பு பெறனால உங்களுடைய முன்னோர்கள் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இல்லை அவங்கள வழிபட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள், அது சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோம். மேலும் நம்ம எப்படி இன்னும் 2 வருஷத்துக்கான திருமணம் இப்போ திருமணத்துக்கான காலம் அப்படின்றத சொன்னோம் அப்படின்னா, அட்சய லக்ன பத்ததியில் இப்போ அந்த ஜோதிட முறையில் இப்போ அவங்க பயணிச்சிட்ருக்கிறது அப்படின்றது மூலம் 3ல் பயணிச்சிட்ருக்காங்க. மூலம் 3ல் பயணிக்கும் பொழுது நவாம்சம் நிகழ்காலத்தை குறிக்காட்டும். இப்போ இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, இன்னும் 1 வருஷத்துக்கு சாதகமாக இருக்குது, மொத்தம் 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கோங்கன்னு நம்ம சொன்னோம். இதே போல் ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம அட்சய லக்ன பத்தய ஜோதிட முறை எளிமையாக ஆய்வு செஞ்சு சொல்ல முடியும். இந்த நேரத்தில் அட்சய லக்ன பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ALP முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.